என்னம்மா தாமரை, உன் பொண்ணு இங்க இருக்கா, நீ யாரோ ஒரு பொண்ணு கூட்டிட்டு இருக்க? என்ன மாமா பேசுறீங்க? அவ சின்ன பொண்ணு தானே, அவளும் நம்ம பொண்ணு மாதிரி. யாரு கூட்டினா என்ன? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? எல்லாரும் ஒண்ணுதான். அவளையும் எங்க பொண்ணு மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கோம். சரி சரி, அதெல்லாம் விடுங்க. 2 பேரும் சத்த முன்னாடி வாங்க. அந்த மாலை கொஞ்சம் கொடுங்க. முன்னாடி போ. இது அம்மனோட மகா பிரசாதம். இந்தாங்க, 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. அம்மா, ஹாஸ்டல் போனது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போகணும்னு கேட்டா என்ன சொல்லுவ? கோயிலுக்கு போனேன்னு சொல்லுவேன். கோயிலுக்கா? கணவரா இருந்தா என்ன, கணவராக போறவரா இருந்தா என்ன, நீங்க தான் எனக்கு தெய்வம். என்னங்க அப்படின்னு எங்க அப்பாட்ட சொல்லுவேன். நீங்க முதல்ல உட்காருங்க. உண்மைதானே? தாமரை என் காதலி, தாமரை என் காதலி, தாமரை என் காதலி நீ யார் கேட்டாலும் சொல்லுவேன். தாமரை தான் என் ஒய்ஃப்னு எல்லார்ட்டையும் சொல்லுவேன். என்ன தாமரை, மாலையை கையில வச்சுட்டு இருக்கீங்க? சாருக்கு போடுங்க. என்னவா தாமரை, கையில இருக்கிற மாலையை மாப்பிள்ளை கழுத்துல போடு. எங்க பாத்துக்கிட்டு இருக்க? சொல்றது கால உழுலியா? 2 பேரும் மாலை மாத்தீங்கன்னு சொன்னா தாமரை ஏன் பேசாம இருக்கா? அன்புமணி, என்னன்னு விசாரிங்க. என்னங்க இத்தனை வருஷம் ஆச்சு, என்னங்க வெக்கம்? சீக்கிரம் மாலை போடுங்க. உங்க பையன் எப்படி? என் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அது அவங்க அப்பனுக்கு பிடிக்கல. என் மகனை கொன்னுட்டான். அவன் பேச்சு போட்டு தருகிற. சரி என்ன? அல்பாயுசுல பிள்ளைய பறி கொடுத்துட்டு பறித்தவிச்சு போய் நிக்கிறோம். ஆண்டி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ரியோ ரியோ அங்கிள், ஆண்டி, நான் கிளம்புறேன். வாங்க சித்தப்பா, போலாம். ஓகே.
கலை, நான் உள்ள நுழைஞ்சதும் திருவிளையாடு படத்துல வர மாதிரி ஸ்தம்பிச்சு நின்னு பாக்குறாங்க. அதான் எனக்கும் புரியல. ஆன்ட்டி என் முன்னால ஆதி அங்கிள் கழுத்துல மாலை போட தயங்குறாங்க. அதான் நானும் கிளம்பிட்டேன். ஓஹோ, நல்ல வேளை கலை, நான் உள்ள வரல. நான் வந்திருந்தேன்னா ஃபங்க்ஷனே நின்றுக்கும் போல இருக்கு. கடைசியா வந்தது நல்லதா போயிடுச்சு. சரி போலாம். சரி போலாம்.